Example 1.22. Solve the following system of linear equations using matrix inversion method. அதுக்கு ரெண்டு linear equations கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரெண்டு linear equationையும் நம்ம என்ன செய்ய சொல்றாங்க? matrix inversion method மூலமா அதனுடைய solutions x and y values கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதனுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதும்போது அந்த நம்பர்ஸ் அதாவது இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா x and y கோஎஃபிஷியன்ட்ஸ் அதெல்லாம் மட்டும் ஒரு மேட்ரிக்ஸா எழுதிக்கணும் into xy. இதை இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இதே மாதிரி ஃபார்மேட்ல வந்துடும். ஓகேவா? 3 5 அதாவது இங்க ஈக்குவல் டு கந்தாண்ட உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி எழுதிக்கணும். இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. இது ஏங்கிற மேட்ரிக்ஸ், இது எக்ஸ், இது பிங்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா? ax is equal to b. இப்ப நம்ம இந்த x ஓட வேல்யூ அதாவது இந்த xy ஓட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதை மட்டும் இங்க வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடணும். ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? a இன்வர்ஸ் ஆல ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும். a இன்வர்ஸ் ஆல ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? a இன்வர்ஸ் இன்டு ஏங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்டு எக்ஸ்ங்கும் போது எக்ஸே தான் கிடைக்க போகுது. சோ x is equal to a இன்வர்ஸ் இன்டு b. இப்ப a இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு அதை b யோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சிங்கிள் காலம் ஆன்சரா கிடைக்கும். அது என்ன செஞ்சுக்கிறோம்? அந்த xy அதாவது இந்த எக்ஸ்ங்கிறது ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இந்த x and y வேல்யூஸ் கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப x is equal to a inverse. a inverseங்கிறது என்னது? இந்த aங்கிறதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு a inverse என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? a inverse is equal to 1 by determinant a into adjoint a. இது நம்மளுக்கு தெரியும். இதை அப்படியே கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். So 1 divided by determinant aங்கிறது என்னது? ஜஸ்ட் இதனுடைய கிராஸ் மல்டிப்ளிகேஷன். So 5 2s are 10 minus 3 2s are 6 into adjoint a. adjoint aங்கிறது என்னது? இந்த மெயின் டயகனல்ல இருக்கிற நம்பர்ஸ அப்படியே ஸ்வாப் பண்ணி எழுதிக்கணும். இடத்தை மாத்தி எழுதிக்கணும். இன்னொரு டயகனல் இருக்கு இல்லையா அந்த டயகனல்ல நம்ம என்ன செய்யணும்? வெறும் சைனை மட்டும் மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா? இதான் நம்மளுடைய a இன்வர்ஸ். a இன்வர்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க? b. bங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த இருக்கு இல்லையா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுதான் நம்மளோட b. ஓகே, இப்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இதை சால்வ் பண்ணுங்க. 1 divided by 10 minus 6ங்கிறது 4. அடுத்தது என்ன செய்ய போறோம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ வித் இந்த காலம் அது கண்டுபிடிச்சா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைச்சிடும். ஓகேவா? 2 4s are 2 3s are 6 minus 5 2s are 10. ஓகேவா? அடுத்தது பாருங்க இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். -3 into 3 -9 plus 5 5s are 25. ஓகேவா? அப்ப 1/4 முன்னாடி இருக்கிறது அப்படியே போட்டுங்க. 6 minus 10ங்கும் போது -4, 25 minus 9ங்கும் போது 16. ஓகேவா? இப்ப இந்த 1/4 உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன செய்யணும்? டிவிஷன் ஆயிடும். எல்லா நம்பர்ஸும் 4 ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும்? -1 4 16 டிவைட் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் கிடைக்கும். இங்க x which is equal to xங்கிறது என்னது நம்மளுக்கு? small x small y which is equal to -1 -4. அப்ப இண்டிவிஜுவலா தனித்தனியா எழுதிக்க வேண்டியதான். ஒரு இதையும் என்ன செய்யணும்? நேரடியா ஈக்குவேட் பண்ணிக்கணும். அப்ப x is equal to -1ன்னு ஒரு ஆன்சர், y is equal to 4ன்னு ஒரு ஆன்சர். இது நம்ம ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னா இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்ப இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். 5 into -1ங்கிறது -5 plus 2 into 4 8. அப்ப 8 minus 5ங்கிறது 3 வந்துருச்சு. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்.